ஒழுக்கம். இந்த காலத்து மக்கள்கிட்ட ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஐயோ என்னாலலாம் ஒழுக்கமாக இருக்க முடியாதுப்பா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ணுவேன், ஏன்னா இது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டு போவாங்க. மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவான எடுத்துக்காட்டும் அவருடைய வாழ்க்கையில் அதை மட்டும்தான் செயல்படுத்துறதாகவும் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒழுக்கம் அப்படின்னா என்னங்கிறது தெரில அப்படின்னா, நீங்கள் இந்த இயற்கையையும் இந்த பிரபஞ்சத்தையும் பாருங்கள், ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பூக்கிற பூ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கசங்கி கசமுசான்லாம் பூக்கிறது இல்லை. பூ பூக்கிறதுல கூட ஒரு ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி மரத்தில் இருக்க செடி இலைகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி ஓடுற நதிகள் ஓடைகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்குது. எந்த ஒரு நதியுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தண்ணி எந்த பக்கம் போதோ அதை நோக்கி தான் எல்லாருடைய தண்ணியும் போகுமே தவிர ஒவ்வொரு திசையை நோக்கி அந்த நீரானது போகிறதில்ல. அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் வாசலில் அவுத்து விடுற செருப்பாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க பொருட்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லியும் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, அது எப்பயுமே சரியானதாகவும் ஒழுக்கமானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய செயல்களில் தான் முழுமையாக அடங்கியிருக்கிறதாகவும், நம்ம காலைல வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம காலில் இருந்து செருப்பை அவுத்து விடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வேகமாக ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி அவுத்து விடாமல் அதை முறையாக செருப்பை எங்கே அவுத்து விடணும், அது எங்கே எடுத்து வைக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருட்களையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக முறையாக மடித்து வைக்கிறது, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது, நம்மளுடைய திங்ஸ், நம்மளுடைய சாவியாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற சார்ஜராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எந்த ஒரு பொருள் எங்கே இருக்கணுமோ அப்படி வைக்கிறது உங்களுடைய அறிவுத்திறனையும் சரி, உங்களுடைய செயல்களையுமே இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதாகவும் சொல்கிறாரு. சப்போஸ் நீங்கள் அந்த செயலை ஒழுங்காக பண்ணல அப்படின்னா, இது இயற்கைக்கு பிடிக்காது, இது இயற்கைக்கு ஒழுக்கம்ங்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறது எப்பயுமே உங்கள் மனசில் தெளிவாக பண்ணுறனால எல்லா செயல்களையுமே வெற்றி காண்க முடியும்.